ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களது மஹப்பத்துக்குரியவர்கள், நாங்கள் உயிருக்கு மேலால் நேசிக்க வேண்டியவர்கள். எனவே அந்த அடிப்படையில் அவரது வரலாற்றிலே அந்த ஒரு பகுதியை நாம் தெரிந்து கொள்வதன் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒரு செய்தியை தெரிந்து கொள்வதன் மூலம் அவர் மீதுள்ள அந்த அன்பு, அவர் மீதுள்ள பற்று எங்களுக்கு அதிகரிக்கும். இது ஒரு செய்தி. ஆனால் பிரதானமாக நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம், அதுபோல இந்த உலகத்திலே நாங்களும் செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு பகுதியை தான் என்ன செய்கிறோம், எதிர்பார்க்கிறோம். ஆனால் இதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றாட அந்த வாழ்க்கை முறையில் எப்பொழுதுமே அவருடைய எல்லா விஷயத்தையும் நாம் பின்பற்ற முடியும் என்றிருந்தாலும் கூட மார்க்க ரீதியான விஷயங்கள் மாத்திரம்தான் எங்களுக்கு என்ன கடமையானது. உலக ரீதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவுடைய கலாச்சாரங்களுக்கு ஏற்ப, மதீனாவுடைய வாழ்க்கை முறைக்கேற்ப, அன்றைய காலத்து வாழ்வை முறைக்கேற்ப மார்க்கத்துக்கு முரணாகாமல் உள்ள அந்த நடைமுறைகளை எல்லாம் ஒரு வரலாற்று செய்திக்காக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்கிறோம் என்பதற்காக நாம் என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். ஆனால் பின்பற்றுதல் என்பது அந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று எங்களுக்கு எதனையும் என்ன செய்யவில்லை, சொல்லித்தரவில்லை. இப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஆசை வைக்கிறாரோ அவருக்கு, உங்களுக்கு அப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி இருக்கிறது. அப்படி என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இது எந்த முன்மாதிரியை சொல்கிறது, மார்க்க ரீதியாக வஹீ ரீதியாக எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அந்த வாழ்க்கை முறையுடைய முன்மாதிரியை சொல்கிறது. உலக ரீதியான அன்றாட வாழ்க்கையுடைய அந்த நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் நாம் அதை பின்பற்றி எடுத்து நடப்பது என்பது தவறு கிடையாது. அதே நேரத்தில் அது எமக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு அம்சமும் என்னது கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்றாட வாழ்க்கை என்பது ஒரு அழகான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை முறையை பகல் பொழுதிலிருந்து ஆரம்பிப்போமா, இரவு பொழுதிலிருந்து ஆரம்பிப்போமா என்கின்ற ஒரு கேள்வி என்னிடத்தில் என்ன செய்தது இருந்தது. காரணம் என்னன்னு சொன்னால், அதாவது ஏற்கனவே இது போன்ற ஒரு தலைப்பு, அதாவது மதீனாவில் ஒரு நாள் அப்படி என்று சொல்லி ஒரு தலைப்பில் நான் என்ன செய்திருக்கிறேன், சுருக்கமாக மதீனாவுடைய ஒரு நாள் என்று சொன்னால் மதீனாவை நோக்கி போய் பிரயாணம் செய்து திருப்பி மதீனாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலே ஒரு நாள் இருந்து அப்படியே திரும்பி வந்தால் என்ன நடக்குமோ, என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நம்மளுக்கு தெரியுமோ அது போன்ற செய்திகளை தொகுத்து நான் அந்த இடத்திலே சொல்லி இருக்கிறேன். ஆனால் இந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை என்ற பகுதியில் நாம் ஆரம்பமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு பொழுதை தெரிந்து கொள்வது என்பது மிகவும் சிறந்தது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், நாம் இருக்கக்கூடிய அந்த ரமலான், நாம் இருக்கக்கூடிய அந்த காலப்பகுதி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இபாதத்து செய்தார்கள் என்பதையெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடியும். நாங்கள் நிறைய கேட்டிருக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தொழுதார்கள், எப்படி தொழுதார்கள், ரக்காத்துக்களுடைய எண்ணிக்கை என்ன, இதெல்லாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவைகளை வணங்குவதற்கு, அது அவைகளை தொழுவதற்கு எப்படிப்பட்ட அந்த நடைமுறைகளை, எப்படிப்பட்ட அந்த ஒழுங்குமுறைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்டார்கள் என்பதை இந்த செய்திகளின் ஊடாக என்ன செய்யலாம், நாம் தெரிந்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, மக்ரிபு தொழுகை அப்படி என்கின்ற ஒரு இடத்தில் நம்ம எடுத்தோம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது பொதுவான ஒரு தொழுகை சம்பந்தமான ஒரு பொதுவான ஒரு நடைமுறை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு வீட்டில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே எப்படி இருப்பார்கள் அப்படி என்று கேட்கிறார்கள். உண்மையிலே இந்த கேள்வி எங்களது மனைவிமார்களிடத்தில் யாராவது கேட்டாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஒரு முறைமை என்ன செய்ய, பெரும்பாலும் 170-60% அந்த ஒரு முறைமை இருக்காது. ஒரு தர்த்தீபாக எதனை நம்ம சொல்ல முடியாத ஒரு நிலைமையில நம்ம என்ன செய்வோம் இருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னால் முறைமை தர்த்தீப் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. காரணம், நாங்கள் அப்படி ஒரு இஸ்திம்ராரியத், அதுக்கு சொல்வார்கள் இஸ்திம்ராரியத்னு சொன்னால் ஒரே முறை அப்படின்னு நாங்கள் என்ன செய்யவில்லை, எதுலையுமே பழக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா செய்திகளையும் நீங்க எடுத்து பாருங்கள். கான இதா அப்படின்னு ஒரு நீங்க தேடினீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நடந்தால் இப்படி இருப்பார்கள் அப்படின்னு நீங்க தேடினீங்கன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான செய்திகள் வரும். எல்லாமே என்ன செய்யும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமைக்கு மாற்றம் இல்லாத செய்திகளாகத்தான் இருக்கும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, மா ஹுய்யிர பைன அம்ரைனி இல்லக்தார ஐஸரஹுமா மாலம் யகுன் இஸ்மன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டு விஷயங்கள் தேர்வுக்கு கொடுக்கப்பட்டால், இதை செய்வதான் கொடுக்கப்பட்டால் இரண்டிலையும் லேசத்தான் என்ன செய்வாங்க, எடுப்பார்கள், பாவம் இல்லாத வரைக்கும். இப்படி நம்மளை அடையாளம் காணக்கூடிய அமைப்பில் நம்ம மனைமார்கள் இருப்பார்கள். என்னது இல்ல, ஒரு நாளைக்கு இதை எடுப்பாரு, ஒரு நாளைக்கு அதை என்ன செய்வாரு, அதை எடுப்பாரு. அவருக்கு எது நல்லதோ அதை எடுத்துட்டு போவார் என்று சொல்ல முடிகின்ற அமைப்பில் இருக்குமே தவிர மிக லேசை அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்வார் என்று சொல்ல முடியாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அப்படி இருக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு வாழ்க்கை முறை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இப்படித்தான் அவர் இருப்பார் அப்படி என்பது அவங்களுக்கு தெரியும். பகல் பொழுது என்ற ஒரு பகுதி எடுத்துக்கொண்டால் அதில் அழகான சில செய்திகள் எல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வளமை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்லா விஷயத்திலும் அந்த ஒரு பொது தன்மையை நீங்கள் பார்க்கலாம். எது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுதினமும் இப்படி 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 இருப்பார்கள் என்கின்ற அந்த குணம் என்கின்ற ஒரு வளமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல காணப்பட்டது. எங்களிடத்துல உள்ள ஒரே பிரச்சனை என்ன என்று சொன்னால் அப்படி ஒரு வளமை நம்மிடத்தில் என்னது பெரும்பாலும் இல்லை. இருக்கக்கூடியவர்கள் கூட ஒரு சில விஷயத்துல தான் இருப்பாங்களே தவிர எப்பொழுதும் என்னது அதே விஷயத்துல தொடர்ந்து இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது என்கின்ற அளவில் எங்களது வளமைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை. எந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்கன்னா, இதா அதாவது அமில அமலன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வேலையை செய்தார், அஸ்பத்தஹா என்ன செய்வார்கள், அதை தொடர்ந்து செய்வார்கள். ஒரு நல்ல வேலையை செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து செய்வார்கள் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். இன்னொரு செய்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய செயல் ஒரு வேலை ஒருத்தன் செய்தால் இதா அமில அமலன் அஹப்ப யுத்கினஹு, அதை சிறந்த முறையில் முழுமையாக முடிக்கின்ற அமைப்பில் செய்வதை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், விரும்புகிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எங்கேயாவது தொடரேச்சை கட் பண்ணப்படும் என்றால், தொடர்ந்து இப்படி இருப்பார் என்கின்ற ஒரு நிலை கட் பண்ணப்படும் என்றால் அதை ரசூலாங்க வெறுத்தாங்க. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள். உதாரணமாக திடீர்னு ஒருத்தர் எழும்பி ஒரு தொடர்ந்து தொழுது கண்டிக்கிறான்னு வைங்களேன், என்றைக்கும் தொழாதவர் ஒரு 6 மணித்தியான தொழுறத ரசூலாங்க என்ன செய்யல, விரும்பல. ஏன் விரும்பல, அது தொடர்ந்து நிக்காது. அஃதலுல் அமாலி அதுவமுஹா வ இன் கல்ல, அமல்களிலே மிகவும் சிறந்தது தொடர்ந்து இருப்பது, குறைந்திருந்தாலும் தொடர்ந்து இருப்பதுதான் அமல்களிலே சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே நீங்க முதலாவது இந்த ஒரு விஷயத்தை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நமது தொடர்ச்சியான வாழ்க்கை ஒருத்தருக்கு விளங்கணும் என்று சொன்னால் நல்ல விஷயங்கள்ல எங்கள்கிட்ட ஒரு தொடர்ச்சி இருக்க வேண்டும். அன்றாட வாழ்க்கையில் அந்த தர்த்தீபை நாம கடைபிடிக்க வேண்டும். அதை கடைபிடித்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இவர் இப்படி வாழ்ந்தார் அப்படி வாழ்ந்தார்னு சொல்ல முடியும். அதை கடைபிடிக்காது விட்டால் அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற கேள்வி அங்க என்ன செய்யாது, வராமல் போய்விடும் என்கிற முதல் அடிப்படையை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே சாதாரணமாக கிடைத்த ஒரு விஷயம் அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையுடைய முன்மாதிரி என்பது, சாதாரணமாக கிடைத்த ஒரு விஷயம் அல்ல. தொடரேச்சியான அவரது 63 வருட வாழ்க்கையுடைய ஒரு ரிசல்ட் அது. இது ஆரம்பமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் தொழுகை நாங்கள் பார்க்கிறோம், பள்ளியில் தொழுததாக எந்த செய்தியுமே இல்லை. சுன்னத் தொழுகை, மக்ரிபுடைய சுன்னத் தொழுகையை பள்ளியில் தொழுததாக எந்த செய்தியுமே இல்லை. அதனாலதான் மக்ரிபு சுன்னத்துக்குரிய பேர் என்ன, சுன்னத்துல் பைத். அது என்ன, வீட்டிலே தொழப்படக்கூடிய ஒரு தொழுகை என்கின்ற ஒரு பேரை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாக்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்ரிபுக்கு பின்னால உள்ள அந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் என்று ஹதீஸ் வருது. ஆனால் பள்ளியில தொழுதாக என்ன செய்யல, எந்த ஒரு செய்தியும் வரவில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வீட்டிலேயே வளமையாக தொழுவார்கள் என்பதனால அதுக்கு சுன்னத்துல் பைத் என்ற வீட்டுடைய சுன்னத்து தொழுகை அப்படி என்ற ஒரு பெயர் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட செயல்பாடுகள், மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட செயல்பாடுகள் அப்படி என்று நீங்க நிறைய தேடி பார்த்தீங்க என்று சொன்னால் அதிகமாக உலக ரீதியான விஷயங்கள் தான் என்ன செய்கின்றன, அதிலே வருவதை பார்க்கிறோம். ஆனால் அந்த உலக ரீதியான அம்சங்கள் கூட எமக்கு முன்மாதிரியான சில முக்கியமான அம்சங்கள். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்பதை விட சொல்லி காட்டியிருக்கிறார்கள். என்ன என்று சொன்னால் மக்ரிபுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளமையில ஒன்றுதான் அந்த ஹதீஸினூடாக நம்ம புரிந்து கொள்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், இஷாவுக்கு பின்னால் விழித்திருப்பதை வெறுக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபுக்கு முன்னால் தூங்குவது, இஷாவுக்கு முன்னால் தூங்குவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுக்கிறார்கள். இஷாவுக்கு பின்னால் ஒரு மனிதன் விழித்திருப்பதாக இருந்தால் சில விதிவிலக்கான செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அரட்டைக்காக விதி, அதாவது விழித்திருப்பதை ரசூலுல்லாஹ் தடை செய்றாங்க.
மற்றபடி தொழுகைக்காக, மார்க்க காரியங்களுக்காக, மார்க்கத்தை படிப்பதற்காக, முஸ்லிம் சமுதாயத்தோடு ஒரு விஷயத்தில் ஆலோசனை செய்வதற்காக என்ன செய்யலாம்? விழித்திருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அல்லாத காரணங்களால் விழித்திருப்பதை என்ன செய்யறாங்க? தடை செய்வதை நம்ம பார்க்கிறோம். இந்த செய்தியை நாம் ஒன்றை புரிந்து கொள்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துடைய வளமைகளில் ஒன்றாக மக்ரிபுக்கு பின்னால் உண்ணுகின்ற ஒரு வளமை என்ன செய்தது இருந்தது. மக்ரிப் தொழுது முடிஞ்சாச்சா அதோட என்ன செஞ்சிருது? உணவு உண்ணக்கூடிய ஒரு வளமை இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த ஒரு வளமை. மக்ரிப் தொழுத பின்னால் என்ன செய்வார்கள்? உணவு உண்டு விடுவார்கள். இதை இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஹதீஸை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் அதாவது உங்களுக்கு இரவு சாப்பாடு தயார் நிலையில் இருக்கின்ற பொழுது இஷாவுக்கு அதான் கேட்டு விட்டால் அப்படின்னு அர்த்தம் என்ன? இஷாவுக்கு இகாமத் சொல்லப்பட்டு விட்டால் அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த ஹதீஸ் நம்மட காலத்துல நம்ம சொல்லி வைக்க மாட்டோம். ஏன்? அப்ப இஷா சாப்பாடு அங்க என்னது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே எடுத்துதான் ரசூல் அந்த செய்தியை சொல்றாங்க. இஷாவுக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் ஃபகத்திமுல் அஷா, இஷாவை முற்படுத்துங்கள். என்ன? அஷாவை முற்படுத்துங்கள். அஷாடா என்ன? டினர். இரவு சாப்பாடுக்கு தான் அஷா அப்படி என்று சொல்றது. அஷாவை முற்படுத்துங்கள் என்ற ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சாப்பாடு தயார், இகாமத் சொல்லப்படுது. அந்த நிலை அவங்களுக்கு ஏன் ஏற்பட்டுச்சு? அந்த நிலை ஏற்பட்டதுக்காக மகரிபுக்கு இஷாவுக்கு இடையில ஒரு ஷார்ட் டைம் தான் என்ன செய்யுது, ஒரு கொஞ்ச நேரம் இருக்குது. அப்ப இரவு சாப்பாடு தயாராகிறதுக்குள்ள அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டு விட்டால் நீங்க சாப்பிட்டே என்ன செய்யுங்க, சாப்பாடு தட்டு கையில இருக்குது, இஷாவுக்கு இகாமத் சொல்லப்படுதுன்னா சாப்பிட்டுட்டே போங்க. ஒரு செய்தி வருகிறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. இகாமத்து சொல்லப்பட்டு தொழுகை ஆரம்பிக்கிற கட்டம். எனது வீட்டிலிருந்து நான் இகாமத்துடைய சவுண்ட அல்லது தொழுகை ஆரம்பத்துடைய சத்தத்தை என்ன செய்தேன், நான் கேட்பேன். நான் அஷா சாப்பிட்டு கொண்டிருப்பேன், இரவு சாப்பாடு என்ன செய்வேன், சாப்பிட்டு கொண்டிருப்பேன் செய்தியை பார்க்கிறோம். அப்போ ஓரிரு செய்திகள் அல்ல, நிறைய செய்திகள்ல மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்து விடுவார்கள், இந்த அதாவது இரவு சாப்பாடை சாப்பிட்டு விடுவார் என்பதை பார்க்கிறோம். அதுக்காக வேண்டி இஷாவுக்கு அப்புறம் இரவு சாப்பாடு சாப்பிடக்கூடாத அர்த்தம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமைகளில் சில பொழுது விதிவிலக்காக மிக அதாவது மிக லேட்டாக ஒரு நமது கால டைம்ல சொல்றதாக இருந்தால் ஒரு 10 மணி, ஒரு 10:30 மணி, அந்த மாதிரி நேரங்களில் இரவு சாப்பிட்ட சம்பவங்களும் உண்டு. அந்த மாதிரி நேரங்களில் இரவு சாப்பிட்ட சம்பவங்களும் உண்டு. இது நாங்கள் புகாரி முஸ்லீம்ல போன்ற இலக்கங்களோட எதுவும் சொல்லல. புகாரி முஸ்லீம் எல்லாம் என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். அப்ப முதல் அம்சம் நம்ம நமது கற்பனையை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகரிப் தொழுத பின்னால் வீடு சென்றால் சுன்னத் தொழுதால் அடுத்ததாக அவர்களுடைய வளமை என்ன, இஷா அதாவது இரவு சாப்பிடக்கூடிய ஒரு வளமை என்ன செய்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததை பார்க்கிறோம். இந்த இஷாவுடைய சாப்பாடு சம்பந்தம் வந்ததனால ஒரு செய்தியை சேர்த்து சொல்லிக்கிறேன். இந்த செய்தியை நான் அப்படி பொதுவாக விட்டுட்டு போனா என்ன நடக்கும், நம்ம இஷா சாப்பிடுற சாப்பாடுக்கு இஷாவில் மிஸ் ஆகும், சுபவும் சேர்ந்து என்ன செஞ்சிடும், போயிடும். அதனால ஒரு செய்தி இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள வேண்டும். திருமிதியிலே ஒரு செய்தி வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த செய்தியை அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் சொல்கிறார். ஆமிர் இப்னு அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் சொல்கிறார்கள் இந்த செய்தியை. சொன்ன உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்தபிஹ், அதாவது பார்த்து குந்துர் மா தகூல், நீங்கள் என்ன சொல்றீங்கன்றத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. மாகான அஷாஉனா அஷா அபீக், உங்களுடைய தந்தை இப்ப சாப்பிடுற மாதிரி எங்கட சாப்பாடெல்லாம் இஷா சாப்பாடு என்ன செய்யல, இரவு சாப்பாடு இருக்கவில்லை. அப்ப இஷா சாப்பாடெல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா, சாதாரண ஒரு சாப்பாடுகளாக இருந்தது. இப்ப உங்களோட தந்தை சாப்பிடுறாரு, அந்த அளவுக்கான சாப்பாடு அன்றைக்கு என்ன செய்யல, இருக்கல அப்படின்றான். அப்படின்னு அர்த்தம் என்ன, அன்றைக்கு முதலாவது ரக்காத்துல சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா 2வது ரக்காத்துல முடிஞ்சு போயிடலாம். முதலாவது ரக்காத்துல இஷா இரவு டின்னர் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் 2வது ரக்காத்துக்கு போய் சேர்ந்துடலாம். இப்ப அதான் சொல்ல முந்தி உட்கார்ந்தாலும் எப்ப போய் சேருவோம், தராவி தொழுற டைம்ல தான் என்ன செய்வோம், போய் சேர்ற அளவுல பரத்தி வச்சு அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம், உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே ஹதீஸை நடைமுறைப்படுத்த நேரத்தில் இதையும் சேர்த்து என்ன செய்யணும், நம்ம பார்த்துக்கிறோம். இஷாவுக்கு நம்ம கூட டைம் எடுப்போமா, சாப்பிட்றதுக்கு கூட டைம் எடுப்போமான்னு முதலாக கொஞ்சம் பார்த்துக்கிறோம். சாப்பிட்றது தான் கூட டைம் எடுக்கிறோம். ஜமாத்து மிஸ் ஆகும்னா முதலாக என்ன செய்யணும், ஜமாத்தை என்ன செய்யணும், தொழுதுட்டு வந்து சாப்பிடணும். ஏன்னா அந்த லெவலில் தான் நம்மளோட சாப்பாடு என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. இது எந்த காலத்திலே மாறிட்டு, அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தை மாறிட்டு. அப்படின்னா ஹிஜ்ரி 60, 70, 80 இதுக்குள்ள என்ன செஞ்சாச்சு, சேஞ்ச் ஆயிட்டு. கலாச்சாரம் அதனுடைய நடைமுறைகள் மாறிவிட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்ப எனவே அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடைமுறை மகரிபு இஷாவுக்கு இடையில நாம் இந்த பொதுவான செய்திகளை வைத்து என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம்.
ஆனா எப்படி நீங்க சொல்லிடக்கூடாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் இரவு சாப்பிடுவார்கள் என்று வந்திருக்கிறேன்னு சொல்லிடக்கூடாது. நான் இப்ப சொன்ன ஹதீஸ்களை வைத்து தான் ரசூலுல்லாஹ் நடைமுறை என்ன செய்கிறோம் நாங்கள் புரிந்து கொள்கிறோம்.